25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறையா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீ உலகத்தில் வருகிற தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, பெத்தானியாவுக்கு என்ன பண்ணுறாரு, வருகிறார். எங்கே வருகிறாருங்க? பெத்தானியாவுக்கு வருகிறார். அவன் இறந்து 4 நாட்கள் கழித்தே வருகிறார். அவன் இறந்து என்ன பண்ணுறாரு தெரியும், அவர் வியாதியாக இருக்கிறான்னாரு. அப்போயும் அவர் போல ஒரு 4 நாள் கழித்து தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கே என்ன பண்ணுறாரு, கடந்து வருகிறவராய் இருக்கிறார். இயேசு வேணுமே தாமதப்படுத்தினார். அது மாத்திரமில்லை, அப்போது அவங்க வியாதியாக இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் இவர் போக சொல்லவே சொல்லிட்டு போனார், இல்லை அவன் மரிச்சிட்டான், அவனை நான் உயிரோடு கூட நான் என்ன பண்ண போகிறேன், எழுப்ப போகிறேன். உயிரோடு கூட நான் என்ன பண்ண போகிறேன், அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வெளிப்படையாக என்ன பண்ணார், சொன்னார். ஏன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 சொல்கிறாங்க பாருங்கள். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவளை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்கள நித்திரையில் இலை பார்க்கிறார் என்று குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளதற்கு அது ஏது உண்டாயிற்று. உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். ரொம்ப திட்டமாக சொல்கிறார். இப்போ நாங்கள் இல்லாத நிமித்தமாக சந்தோஷப்படுறேன் அப்படின்றார். அதாவது அவன் மரித்தது நிமித்தமாக சந்தோஷப்படுறேன்னு சொல்ல, நாங்கள் இல்லை, நாங்கள் இருந்திருந்தால் அந்த மரணம் என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. ஒரு நாள் இப்போ இல்லை அங்கே. ஆனால் எதுக்காக சந்தோஷப்படுகிறோன்னா, நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, விசுவாசத்தில் என்ன பண்ண போகிறீங்க, பலப்பட போகிறீங்க அப்படின்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் விசுவாசத்தில் பலப்பட போகிறீங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு காரியத்தை என்ன பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, அறிய போகிறாங்க. இது நிமித்தமாக ஒரு காரியத்தை என்ன பண்ண போகிறாங்க, பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்படின்னாலே சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், போகிறார். போயிட்டு இந்த இடத்துல 25 சொல்கிறாரு, மரியாள்கிட்டேயோ மார்த்தாள்கிட்டேயோ என்ன சொல்கிறாரு, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு கொடுந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான் என்று இதை விசுவாசிக்கிறையா என்றார். இந்த 2 வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். 2 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இயேசு தன்னை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். சொல்லுங்கள், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், உயிர்த்தெழக்கூடியவர். சொல்லுங்கள், என்ன பண்ணுறேன், உயிர்த்தெழக்கூடியவர், உயிரோடு கூட எழுப்பக்கூடியவர். சொல்லுங்கள், உயிரோடு கூட எழுப்பக்கூடியவர் என்று தன்னை என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். நானே வழி, நானே வாசல், நானே சத்தியம் என்றும்போது நானே உயிர்த்தெழுதல். சொல்லுங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போது அவர் இயேசு யார் அப்படின்னா, அவர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்புகிறவர், மரணத்தில் இருக்கிறவரை உயிரடைய பண்ணுகிறவர், அவர் மரிக்க முடியாதவராக இருக்கிறவர், அவர் எப்போதுமே அவர் உயிரோடு கூட என்ன பண்ணுறாரு, எழும்புகிறவராய் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. 2வது, அவர் மரணத்துக்கு அதிபதி இல்லை, அவருக்கு ஜீவனுக்கு அதிபதி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் யாருக்கு அதிபதிங்க, ஜீவனுக்கு அதிபதி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அதனால தான் இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தார். நான் தான் உயிர்த்தெழுதல். சொல்லுங்கள், நான் தான் என்னதுங்க, உயிர்த்தெழுதல். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
அப்போது அவர் சிலுவையில் அறைகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார், என்ன பண்ணுவேன், நான் வந்து உயிர்த்தெழுந்திருப்பேன், நான் தான் உயிர்த்தெழுதல். நான் தான் யாருங்க, முதல் இந்த உயிர்த்தெழுதல் என்பதை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறவர் யாருங்க, இந்த இயேசு தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் தான் முதல் என்ன பண்ணுறாரு, உயிர்த்தெழுதலாம் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் முந்தினவர், நம்ம எல்லாம் பிந்தினவராக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இயேசுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்கள், இயேசுவுக்குள்ளே என்ன இருக்குதுங்க, ஜீவன் இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர்கிட்ட மரணம் இல்லை, அவர் ஜீவாதிபதி. அவர் யாருமே என்ன பண்ண முடியாது, சாகடிக்க முடியவே முடியாது. அவர் செத்து போனவராக, மரணத்தை சுமந்தவராக ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. கல்வாரி சிலுவையில் மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணார், பாவத்தை சுமந்தார் நம் நிமித்தமாகத்தான் அவர் மரணத்தை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணார், பாதாளத்தில் 3 நாள் இருந்தார். அதுக்கு மேலே அவரால் இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஜீவாதிபதி. சொல்லுங்கள், அவர் யாருங்க, ஜீவாதிபதி. அவர் உயிர்த்தெழுதல். சொல்லுங்கள், ஜீவாதிபதி உயிர்த்தெழுதல். அப்போ இந்த 2 காரியத்தை சொல்ல போகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சொல்லுங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போது இந்த இடத்துல என்ன பிழைக்கு சொல்கிறாரு அப்படின்னா, சரீரப்பிரகாரமான ஒரு மரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தேவன் வந்து எழுதுகிறார். சொல்லுங்கள், சரீரப்பிரகாரம் ஒரு மனுஷன் எப்படி பிறக்கிறானோ அதே நேரத்தில் எல்லாரும் சரீரப்பிரகாரமாக என்ன பண்ணணும், மரிக்கணும். எல்லாரும் மரணம் எப்படி, பிறப்பு எப்படிங்குதோ, சரீரத்துக்கு எப்படி ஒரு பிறப்பு இருக்குதோ, ஒரு உயிர் வருது எப்படியோ, அதே போல் அந்த சரீரத்துக்கு மரணம் என்ன பண்ணுது இருக்குது. சொல்லுங்கள், அந்த சரீரத்துக்கு என்ன பண்ணுது, மரணமும் இருக்குது. ஆனால் சொல்லுங்கள், ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த சரீரப்பிரகார மரணத்திலிருந்தும் கூட ஒருத்தன் என்ன பண்ணுவான், உயிரோடு கூட எழுவான். சொல்லுங்கள், சரீரப்பிரகார மரணத்தில் என்ன பண்ணுவான், உயிரோடு கூட எழுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லு. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக, ரட்சகராக, மீட்பராக தொழுது கொண்டு இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறபடினாலும், அவர் வசனத்தை நம்ம கேட்குறபடினாலும், எடுத்துக்கொள்ளுகிறபடினாலும், அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன், அவருக்குள்ளே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே என்ன பண்ணுது, கடந்து வருகிறபடினாலே நாம் எல்லாம் வந்து நம் ஓட்டத்தை முடித்து மறித்தாலும் நாம் வந்து பிழைப்போம். ஏன்னா இயேசு ஆண்டவராக இருக்கிறபடினால, அவரை விசுவாசிக்கிறபடினால மரித்தாலும் பிழைப்போம். சொல்லுங்கள், மரித்தாலும் பிழைப்போம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னும் சொல்கிறார் 26, உயிரோடு கூட என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். இது நாடா அது அடுத்தது எப்பா, 2 அர்த்தத்தில் சொல்கிறார். இது உயிரோடு கூட இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்று என்ன பண்ணுவான், மறியாமல் இருக்கிறான். அப்போ பாருங்கள், நீங்களும் நான் என்ன பண்ணுறேன், உயிரோடு கூட இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், என்றென்று மறியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதை சொல்கிறாரு, இங்கே சரீரத்தை சொல்ல, இங்கே ஆவியை சொல்கிறார். சொல்லுங்க, இங்கே என்ன சொல்கிறாருங்க, சரீரத்தை சொல்ல, ஆவியை சொல்கிறார். ஹல்லேலூயா. என்ன இதுனா, எந்த ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிச்சிட்டா அவனுக்கு சரீர பிரகாரமான மரணம் உண்டு ஒழிய அவன் ஆவி என்ன பண்ணாது, மறிக்கவே மறிக்காது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அவன் ஆவி என்ன பண்ணாது, மறிக்கவே மறிக்காது. உயிரோடு கூர்ந்து யார் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனோட ஆவி எப்போதுமே ஜீவன் உள்ளதாக இருக்கும். சொல்லுங்க, ஆவி எப்போதுமே என்ன பண்ணுங்க, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை தரார். நித்திய ஜீவனா நம்முடைய ஆவியில் நித்திய ஜீவனை தந்துட்டார். என்னென்னா, நம்ம சரீரத்துக்கு தான் மரணம் ஒழிய ஆவிக்கு நமக்கு மரணம் கிடையவே கிடையாது. அதனால தான் நம்ம என்றென்றைக்கும் பிழைப்போம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி வேறு விதமான ஆவி, அது நித்திய ஜீவனை பெற்ற ஆவி, அது ஒரு நாளும் மரியாத ஆவி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அது ஜீவனுடைய ஆவி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் உலகத்தார் மனுஷருக்குள்ளே இருக்கிறது ஆவி இது பாருங்கள், அந்த ஆவியில் ஜீவன் இல்லை, அந்த ஆவியில் மரணம் இருக்கிறது. ஆகவே அந்த ஆவி மரணம் இருக்கிற அப்படின்னாலே அது வந்து என்ன பண்ணுது, பாதாளத்துக்கு நரகத்துக்கு என்ன பண்ணுது, அந்த ஆவிகள் செல்லுகிறது. ஆனால் நீங்களும் நானும் பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் அந்த ஆவி என்ன பண்ணாது, செல்லவே செல்லாது, தேவனுடைய பரதேசுக்கு செல்லுகிறோம். அதனால தான் உயிரோடு கொடுந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு என்ன பண்ண மாட்டான், மறிக்கவே மாட்டான். அவன் ஆவி என்ன பண்ணாது, என்றென்றைக்கும் மறிக்கவே மறிக்காது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால தான் சொல்கிறேன், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் இல்லை. இந்த உலகத்தில் வந்து உயிரோடு கூட இருக்கும்போது தான் இயேசுவை விசுவாசிக்க முடியும்.
உயிரோடு கூட இருந்து இயேசுவை விசுவாசிக்கும் போது தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் ஆவியில் அவன் மரணம் போய் என்ன பண்ண முடியும், மறுபடியும் பிறக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. இந்த இடத்துல எபேசியில் சொல்கிற, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் மரித்தவர்களாக இருந்தீர்கள், உங்களை கர்த்தர் என்ன பண்ணார், உயிர்ப்பித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். சொல்லுங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, மரித்தவர்களாய் இருந்தீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா அந்த வசனத்தை. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே நாம் என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்திருந்தோம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார், உயிர்ப்பித்தார். எதை உயிர்ப்பித்தாருங்க? முதல்ல உயிர்ப்பிச்சது எதை உயிர்ப்பிக்கிறாரு? ஆவியை உயிர்ப்பிச்சிட்டார். ஆவியில் நித்திய ஜீவனை தந்துட்டார். ஆவியில் மரணத்தை எடுத்து போட்டுட்டார். அதுதான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவனெல்லாம் ஒழிதுனா எல்லாம் என்ன பண்ணுது, புதிதாயின இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆவி மறிக்கவே மறிக்காது. சொல்லுங்கள், அவங்கள ஆவி என்ன பண்ணாது, மறிக்க. இதனால தான் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும், இதனால தான் ஆண்டவரை சொல்லணும். ஏன்? என்னோடு கூட அன்பு மனைவி, என்னோடு கூட அன்பு பிள்ளைகள், உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது, அவனுக்குள்ள மரணம் இருக்குது. அந்த மரணத்தை அவன் சுமந்து கொண்டு இருப்பானால் அவன் நரகத்துக்கு அவனோட ஆத்துமாவான். அதனால தான் அவன் சொல்கிறான் அந்த இதில் சகோதரருக்கு, எப்பா இந்த இடத்துக்கு வராதபடி யாராவது போய் சொல்லுங்கள், ரொம்ப வேதனை உள்ள இடமா என்ன பண்ணுது இருக்குது. வாழுகிற காலத்தில் இந்த இந்த வேதனை யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல கவனி, உயிரோடு கூட இருந்து இந்த விசுவாசிக்கு என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ உயிரோடு கூட இருக்கிற விசுவாசிக்கிற நாம ஆவியின் பிரகாரமாக என்றென்றமாய் மறியாமல் இருப்போம். இருந்தால் ஒரு ஆமேன். இதை ஒன்றும் தப்பாக நினச்சிப்பாங்க, அப்படி நாங்கள் மறியாமல் இருக்கோம், இவங்க அப்படி தான் புரிஞ்சுன்னு கேட்குறான். என்னப்பா உயிரோடு இருக்கிற மறியாமல், அவங்களாம் செத்தாங்க, இவர் மட்டும் சாக மாட்டாரா அப்படின்னு கேள்வியே என்ன பண்ணுவாங்க. இதுக்கு பின்பு என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கேட்பாங்க. ஆபிரகாம் மறித்தான், இவன் மறித்தான், அவன் மறித்தான், இவர் நான் மறிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு காரியம் என்ன பண்ணல, இந்த இடத்துல ஆவியே சொல்கிறாரு. மேலிடத்தில் என்ன சொல்கிறாரு, ஜீவன் இருக்கிறபடினால அவன் என்ன பண்ணுவான், சரீர பிரகாரம் மறிச்சா கூட என்ன பண்ணுவார், சரீரத்தையே கூட என்ன பண்ணுவார், நம்மளை உயிரோடு கூட என்ன பண்ணுவார், எழுப்புவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது, இப்போது லாசருவை கவனிங்க. லாசருவை என்ன பண்ணார், உயிரோடு கூட எழுப்புறார். சொல்லுங்கள், லாசருவை இந்த இடத்துல உயிரோடு கூட எழுப்புறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். லாசரு சரீர பிரகாரமான மரித்தான். அவனை சரீரத்தை என்ன பண்ணார், மீண்டும் என்ன பண்ணார், அவன் ஆவியை கட்டளையிட செய்து மீண்டும் அவன் சரீரத்தை என்ன பண்ணார், உயிரடைய செஞ்சார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், கேட்கணுமா கேட்கலையா? கேட்கணும். ஒரு கேள்வி கேளுங்க பிரின்சன் பிரதர், ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கலாம். நல்ல கேள்வி. இந்த வசனத்தை பற்றி ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும்னா, இப்போ நான் சரியாக விளக்கம் பண்ணனா இல்லை நீங்கள் சரியாக கவனிக்கலையான்னு தெரில. நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், இந்த இயேசுவை தவிர வேறு யாருமே என்ன பண்ணல, முதல் இந்த உயிர்த்தெழுதலை அவர் தான் அடைஞ்சார், வேறு யாருமே அடையலைன்னு. அப்போ வேதத்தின் பிரகாரம் இயேசுவே முதல் என்ன பண்ணுறாரு, லாசருவை உயிரோடு கூட எழுப்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன பழைய உடன்படிக்கையில் என்ன பண்ணுறாங்க, எலியாவின் கல்லறையில் இருந்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உயிரோடு கூட எழுப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எலிசா அவன் என்ன பண்ணுறான், உயிரோடு கூட என்ன பண்ணுறான், எழுப்பியிருக்கிறான். இயேசு இதுக்கு முன்னே என்ன பண்ணுற, நாயின் ஒரு விதவியை என்ன பண்ணுறாரு, உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறாரு. அந்த பாடையை தொட்டு என்ன பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாரு, அந்த யாபேசனுடைய பிள்ளை என்ன பண்ண. அப்போ அவங்களாம் உயிரோடு எழுப்பலையா? இயேசு நான் தான், இயேசு தான் முதல் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், இயேசு தான் முதல் என்ன பண்ணுறாரு, உயிர்த்தெழுந்தான்னு சொல்கிறீங்களே, அப்போ இவங்கெல்லாம் உயிர் எழுவலையா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சொல்லுங்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுது, உயிர் எழுவலையா கேட்குறதா கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? வருதா? இதுதான் வரணும். அப்போ பாருங்கள், இவங்களை எல்லாரும் கர்த்தர் மரணத்திலேருந்து எழுப்பினார். இவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சரீர பிரகாரமான உயிரை கொடுக்குறாரு. இவங்க எழுந்தாங்க. சொல்லுங்கள், இவங்க எழுந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் மரித்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மரித்தாங்க. ஹல்லேலூயா. விளங்குதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனும்னா அவர் தான் முதல் என்ன பண்ணுறாரு, உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது மரணத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறம் அவர் சாகவே இல்லை. எத்தனை பேருக்கு இவங்க ஒரு உயிர்த்தெழுந்தா அவங்க என்ன பண்ணக்கூடாது, திரும்பி சாகவே கூடாது.
அப்போ இயேசு முதல்லேருந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி முதல்ல மரணத்திலேருந்து உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறம் அவர் சாகவே இல்லை. மற்றவர்கள்லாம் என்ன பண்ணார், சரீர பிரகாரமாக உயிரடைய செஞ்சார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்க, மரிச்சாங்க. ஆனால் அந்த உயிரடைஞ்சது வேற. இவங்க கூட சொல்கிறான் பார்த்தீங்களா, எசேக்கியேலில் கூட அந்த எலும்புகளை பார்த்து, மரித்த எலும்புகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, உயிர் அடைங்க. அப்போ அந்த எலும்புகள்லாம் என்ன பண்ணுது, உயிரடைஞ்சிருக்கலாம், திருப்பி சேனையை போல் மாறி இருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்று அவர் தான் முதற் பலனாக இருக்கிறேன் என்று சொன்னது. இயேசு தான் 3ஆம் நாள்லேருந்து மரணத்திலேருந்து உயிரோடு கூட என்ன பண்ணார், லாசர் கூட உயிர்த்து செத்து போயிட்டான். ஆனால் இயேசு தான் என்ன பண்ண, உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு என்ன பண்ணுறாரு, ஜீவிக்கிறாரு. அவர் என்ன பண்ண முடியாது. இப்போ இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அவர் வருகையில் நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம், அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறபடினால நம்மையும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக என்ன பண்ணுவார், எழுப்புவார். எழுப்பிட்ட பிறகு நம்முடைய ஆவியும் நம்முடைய சரீரத்தையும் என்ன பண்ணுவார், கொண்டு வந்து எழுப்பிட்ட பிறகு மறியாமல் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன, அவர் முந்தினவர், நம்மெல்லாம் என்ன பண்ணது, முதற் பலன், நம்மெல்லாம் என்ன பண்ணது, பின்னாடியாக இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது ஆண்டவர் அது ஆண்டவர் மாத்திரமே செய்கிறது. சொல்லுங்கள், அது என்னதுங்க, ஆண்டவர். அந்த உயிர்த்தெழுதலும் தருகிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அது இயேசுவின் வருகையிலே தான் என்ன பண்ணாது, நடக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது இயேசுவின் வருகையில் மாத்திரம்தான் அது என்ன பண்ணோம், நடக்கும். அப்போ சாதாரண இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, உயிர்த்தெழுப்புறாங்கன்றாங்களா. அது என்ன உயிர்த்தெழுதல்? அது இந்த தாசர்கள் எழுப்புனாங்க பாருங்க, சரீர பிரகாரம் செத்து போது, அந்த சரீரத்தை கொஞ்ச நாளைக்கு உயிரடைய செய்யுது. எசேக்கியாவுக்கு ஒரு 5 வருஷம் கூட்டி கொடுத்த மாதிரி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் நம்ம இன்னொரு ஊழியக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் நிறைய ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு 13 பேரெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, உயிரோடு கூட எழுப்பிக்கிறாங்க இந்த 19ஆம் நூற்றாண்டில். அது வேறு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது இன்னும் ஒன்று, இப்போ மேலே வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லுது. அப்போது இயேசு வருகையில் சில நேரத்தில் மரணத்தையே நம்ம காணாதபடி, சரீர மரணம் கூட காண மாட்டோம். சொல்லுங்கள், அது எக்ஸம்ஷன் வாங்க இங்கிலீஷில். என்ன சொல்லுவாங்க, எக்ஸம்ஷன், விதிவிலக்கு. என்ன அவர் சொல்ல, நான் வரும்போது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சன பொழுதில் என்ன பண்ணுவேன், மறுரூபமாக்குவேன். சொல்லுங்கள், என்ன ஆக்குவாங்க, மறுரூபமாக்குவேன். அது எப்போ நடக்கும், இயேசு வரும் பொழுது. அவங்க சரீர பிரகாரம் மரணத்தை கூட என்ன பண்ண மாட்டாங்க, காண மாட்டாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் வேதத்தில் 2 வித ஆதாரம் வச்சுருப்பாங்க. இப்படி மரணத்தை காணாதபடி உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி வருதா இல்லையா? இயேசு வரும்போது மரணத்தை காணாதபடியே ஒருத்தர் உயிர்ப்பிக்க முடியுமா? 2 பேர். ஒன்று யாருங்க, ஏனோக்கு, இன்னொன்று யார், எலியா. இவங்க 2 பேர் என்ன பண்ணல, மரணத்தை காணாதபடி என்ன பண்ணாங்க, உயிரோடு இருக்கும்போதே கர்த்தரால் என்ன பண்ண மாட்டாங்க, தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டாங்க. அதுதான் என்னதுங்க, மறுரூபம் அனுபவம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு அந்த மேலேருந்து இறங்குறார், இறங்கி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு மறுரூபம் என்ன பண்ணுறாரு, மாறுறார். அப்போ இதுவும் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா, இயேசுவின் வருகையில். அதை தான் கொரிந்தியரில் சொல்லுது, நாம் எல்லாம் மரிக்கிறது இல்லை, நாம் ஒரு பொழுதில் என்ன பண்ணோம், அவரோடு கூட என்ன பண்ணுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணுங்கள். இப்போது இயேசு சொல்ல ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க கல்லறையில் இருக்கிறவங்களும் தான் உயிர் போகணும்னா, அப்போ வந்தோன்னே எல்லாரையும் சாகடிச்சிட்டு திருப்பி இயேசு உயிரோடு கூட எழுப்புவாரா? இல்லை, செத்து போய் இருக்கிறவங்களும் உயிரோடு எழுப்புவார். அவரை விசுவாசித்து உயிரோடு கூட இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள ஒரு சன பொழுதில் என்ன பண்ணுவார், மறுரூபமாக்கி என்ன பண்ணுவார், அவங்கள கூட்டுட்டு போயிடுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அதுதான் என்னது, டிரான்ஸ்மிஷன். ஹல்லேலூயா. அதுதான் என்னதுங்க, மறுரூபமாக்கப்படுதல். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறபடினாலே, அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை தருகிறவராக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் என்னையா சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு நல்லா இருக்குதுன்னுவாங்க. ஆனால் உண்மையில் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துக்குரியதாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. இயேசு சொன்னதெல்லாம் இது வரைக்கும் எல்லாமே நிஜமாக இருக்கிறது. இதுவும் நிஜமே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தமான ஸ்தோத்திரம். நீரே உயிர்த்தெழுதலும் நீரே ஜீவனுமாய் இருக்கிறீர். ஆமாண்டவரே, ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் ஜீவன் என்பதை என்ன என்பது இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே உமது கிருபை இருக்கட்டும். சத்தியத்தை அறியக்கூடிய அந்த வாஞ்சிய தாகத்தை நீங்கள் தந்தரலுங்க. தேவனை தேடக்கூடிய அந்த கிருபையை தந்தரலுங்க. தடைகளெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரை. எல்லா மக்களையும் நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினாலே கொண்டு வாங்கப்பா. அப்பா, இப்போது வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. முத நாமத்தை கூடி வந்து ஆராதித்து ஜெபிச்சு வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் முத ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் பலனடைய செய்வீராங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ்.